We can follow the 80-20 rule. 80% கொஞ்சம் நல்லா இருக்கலாம், 20% let's live a life what we like. Out of 7 days a week, 5 days a week ஒழுங்கா சாப்பிட்டுட்டு 2 நாள் do whatever you want. I mean, at least that kind of a balance we should all have. YouTube open panna, it is seriously sound to be little funny because everybody is talking about this gut health. And the gutன்றாங்க. நான் ஒருத்தர்கிட்ட ஒரு வாட்டி கூட கேட்டேன், ஐயா நல்ல கட்டுன்னு கட்டிட்டு கட்டை பத்தி பேசுறீங்களான்னு. பட் சீரியஸா அதுக்கான ஒரு புரிதல் நிறைய பேருக்கு புரியலன்னு தான் ஐ ஃபீல் இட். கட்டுங்கிறது நம்ம உடம்புல வந்து வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கிற ஒரு லாங் டியூப். இது வந்து நாங்கள் மெடிசனில் வந்து வி சே ஃபோர் கட், மிட் கட், ஹைண்ட் கட் மூணாக டிவைட் பண்ணுறோம். அந்த டீட்டெயில் நம்ம போக தேவையில்லை பிகாஸ் இட் இஸ் மோர் ஆஃப் மெடிக்கல் லேர்னிங். ஸோ தி என்டையர் கட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஃபார் ஆர் டைஜஷன். வாயில் சாப்பிட ஆரம்பிக்கிறதுலேருந்தே நம்மளுக்கு டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது. கட்டுக்கான ஒரு விஷயம், அஃப்கோர்ஸ் ஃபுட் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. பட் நிறைய பேர் வந்து இப்போ அதை சர்ஜிக்கலாகவும் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்ற, ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ரைட் ஆர் ராங். ஐம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். பேஷண்ட் இம்மீடியட்டாக அவங்க வந்து தே கோ பேக் டு தேர் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா எஸ் தே ஆர் ஸ்டில் சேஃப். பட் திரும்ப ஏதாவது ட்ரிகரிங் ஃபேக்டர், ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க, விமென் வென் தேர் ஹேவிங் தேர் menstrual cycles, or if they are going to a dinner where they are ruthlessly eating and enjoying themselves, which can be a triggering point. அந்த மாதிரி இருக்கும்போது then probably the recurrence will be a little with lesser intervals and then the surgeon comes into the picture. அதாவது இனிமேல் எல்லாமே பார்த்து சாப்பிடணும் அப்படி. Food is medicine and food can also be poison. I have one more tip to share. Please. டாக்டர் கூகுளில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இத்தனை வருஷம் படிச்சு ப்ளீஸ் டேக் ஆர் அட்வைஸ் ரேதர் தென் டாக்டர் கூகுள். இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய விஷயங்கள், நம்ம என்னதான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை நோக்கி வந்துட்டே தான் இருக்குது. அதில் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கொலரெக்டல் சர்ஜரி அப்படின்ற விஷயம் நிறைய பேர் நிறைய விஷயமா பேசுகிறாங்க. அஃப்கோர்ஸ் அதை இன்டர்கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அபவுட் த கட் ஹெல்த் அப்படின்றது வந்து நிறைய பேர் ஒரு புரிதலோடய போயிட்டுருக்காங்க. ஸோ இது என்ன, இது எதை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம கூட பேசுறதுக்காக we've got டாக்டர் வாணி விஜய் with me. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், ஐ எம் ஃபைன் ஷோப்னா. பட் இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா? பிகாஸ் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது தான் நானே அதுக்கான ஒரு ரிசர்ச் எடுத்தேன். ஸோ கொலரெக்டல் அப்படின்னும் பொழுது இது எதை நோக்கி, எது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்றதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். பட் பிஃபோர் தட், ஒரு சர்ஜனாக நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு நிறைய ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது. பட் வை வாஸ் இட் பர்டிகுலர்லி வாணி மேம் வந்து இதை பற்றி படிக்கணும், இதுக்கான விஷயம் வந்து நான் மக்களுக்கு கொண்டு வரணும்னு நினச்சதுக்கான காரணம் என்ன? Started my practice in 2008-9. அப்போ பார்த்தா பேஷண்ட்ஸ் வாண்டிங் டு கம் ஃபார் திஸ் ப்ராப்ளம் வாஸ் மோர் ஆஸ் கம்பேர்ட் டு எனி அதர் ஃபீல்ட். என்கிட்ட வர ஒரு 10 பேஷண்ட் கணக்கு எடுத்தோம் அப்படின்னா அதில் 8 பேர் இந்த ப்ராப்ளமோட வந்தாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் கெட்டிங் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் கிவிங் அ மெசேஜ் ஆர் கிவிங் அ எஜுகேஷன் அண்ட் மேக்கிங் மை ஸ்கில் பெட்டர் இன் திஸ் ஃபீல்ட். ஸோ இத்தனை பேர் இதுக்கு கேட்டு வராங்களே, நம்மளுக்கு இதை பெட்டராக பண்ணலாம், இதை வந்து அவங்களுக்கு சர்வீஸ் வி கேன் கிவ் தெம் யூனோ ஷார்ப்பர் சர்வீஸ், அ ப்ரிசைஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு சர்ச்ல போனது தான் இட் எண்டட் அப் இன் திஸ். ஸோ ஐ ஸ்பெஷலைஸ் இன் ஹெர்னியாஸ் அண்ட் கோலோரெக்டல் சர்ஜரி. தட்ஸ் மை ஸ்பெஷாலிட்டி. இதுக்கான ஒரு விஷயம் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் படித்து நிறைய விஷயம் பண்ணியிருந்தாலும் நிறைய சேலஞ்சான விஷயம் நீங்கள் இதில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா? வாட் வாஸ் இட்? இது வந்து எல்லாரும் எனக்கு கேட்குற கேள்வி. ஆக்சுவலி ஃபீமேல் டாக்டர்ஸ் சர்ஜரி ஸ்பெஷாலிட்டி எடுக்கிறது வந்து 20 years பேக் வாஸ் வெரி நீஷ். ரொம்ப இட் வாஸ் அ வெரி மேல் டாமினேட்டட் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இட்ஸ் அ லாங் hours of work, lots of stamina required, cultural background as an Indian woman and married and having all that commitments is also very important. So அப்படி பார்க்கும்போது நிறைய challenges இருந்தது. God has been kind. I've had a beautiful family to back me up and to support me and push me as much as I wanted to push myself. அதனால yes, today I am with God's grace sitting with you today for this interview. பட் இப்போ வந்து லாட் ஆஃப் விமன் ஆர் டேக்கிங் அப் சர்ஜரி as a specialty. நான் பார்த்துருக்கேன். I've seen faculty of lot of workshops and all that. I've seen lot of women taking it up, which is very interesting. I think women are thinking differently and it's very beautiful to see that. And also ஒரு டாக்டர் அப்படின்னும் போது அப்போல்லாம் வந்து we used to get bit scared. அந்த டாக்டர் என்னும்போது ஐயோ டாக்டர் கிட்ட போகிறோமா அப்படின்றத தாண்டி இப்போ வந்து இட்ஸ் பிகம் மோர் லைக் ஒரு கான்வர்ஸ் மாதிரி ஆயிட்டு இருக்கு with the doctors and the patients இல்லையா? I'm sure lot of people would
have, because off cam when I had an interaction with you also I felt it, so I'm sure a lot of people would have given this as a compliment to you, no? அது உங்களுக்கு இன்னும் ஒரு comfort zone கொண்டு போயிருக்கும். Definitely. The more friendly you are and more empathetical you are, you don't have to show sympathy, you don't have to show your high-headedness to a patient. Both are wrong. So more empathetic you are, more you are in their shoes, then it's easier to converse to the patient, because what the patient wants to know is just what problem they're wanting to vent it out to you. So if you let them talk, அதிலே நம்மளுக்கு பாதி diagnosis வந்துரும் actually. You don't have to come to a diagnosis by என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு diagnosis தேவையில்லை. Why are you here to see me அப்படின்னா they will pour out their grief, and I think you need to be a listener to be a good clinician. Well said. And yes, coming to your like நீங்க சொன்ன மாதிரி அந்த colorectal அப்படின்னும்போது what is it exactly ma'am? அது எதனால வரக்கூடிய ஒரு விஷயம்? and இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க படிக்கிறதுக்குமே அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா என்கிட்ட வரவங்களுக்கு நிறைய பேருக்கு அது they had this problem சொன்னீங்க. So what is it? லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடிய நிறைய விஷயங்கள்ல colorectal cancers or colorectal problems வந்து is the majority of the patients have because of the lifestyle disorders. Yes, there is a group of people with genetical issues also, but நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்போ பேசின மாதிரி விமன் சர்ஜன்ஸ் இப்போ நிறைய ஆயிட்டாங்கங்கிற மாதிரி விமன் கோயிங் டு ஒர்க் இட் செல்ஃப் modified a lot compared to what it was 20-25 years ago. So equally women and men are affected by issues with the gut, with colon, with the rectum, with the anus. So this is our specialty. And நீங்க சொன்ன மாதிரி இப்போ இது வந்து எதனால இப்போ லைஃப் ஸ்டைல் அப்படின்னும்போது நிறைய விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. particularly this they have to take care. இதுக்கான ஒரு விஷயம்னால that 80% of chances they would affect with this disease அப்படின்னா அது எதனால இருக்கும் முக்கியமா கேக்குறேன். 9 to 6 உட்கார்றோம். that is the most important thing. இப்போ நம்ம யோகாலலாம் சொல்றோம் குண்டலினி யோகா அப்படின்ட்டுலாம் சொல்றோம். our kundalini is in the anal area. So when we are having so much of blood supply there, obviously we are sitting there for a long time. That itself is an occupational hazard. So when we go to work, we don't stand and work, we do sit. And if you see these problems may be comparatively less. I've read some articles online also, like everyone else. And we don't see for a four-legged animal, for any, that kind of an evolution, they don't get most colorectal problems as much as human race. Okay. Because we are standing and we are sitting for most of the time. அதனால கூட So this is the most important occupational hazard. More than 30-45 minutes continuous daily ukande we travel, again we sit for the travel. IT professionals, bank employees, if you see they sit for a very long time. I know. So அந்த மாதிரி இருக்கும்போது these lifestyle hazards to be concerned about. ஸோ இது ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தாலும் அகெயின் இது வந்து நான் ஜோக்காக கூட கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணால் இட் இஸ் சீரியஸ்லி சவுண்ட் டு பி லிட்டில் ஃபன்னி பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் திஸ் கட் ஹெல்த். அந்த கட்டுன்றாங்க. நான் ஒருத்தர்கிட்ட ஒரு வாட்டி கூட கேட்டேன், ஐயா நல்ல கட்டுன்னு கட்டிட்டு கட்டை பற்றி பேசுகிறீங்களான்னு. அது அவருக்கும் தெரியும், அந்த வீடியோ பார்த்தா அவருக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த கட் அப்படின்றது வந்து இப்போ ஒருத்தர் ஜிம் போகிறவங்க கூட அதை பற்றி பேசுகிறாங்க. பட் சீரியஸாக அதுக்கான ஒரு புரிதல் நிறைய பேருக்கு புரியலன்னு தான் ஐ ஃபீல் இட். ஸோ வாட் இஸ் இஸ் எக்ஸாக்ட்லி மேம் இந்த கட் ஹெல்த்து அதுக்கான விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கட்டுங்கிறது நம்ம உடம்புல வந்து வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கிற ஒரு லாங் டியூப். இது வந்து நாங்கள் மெடிசனில் வந்து வி சே ஃபோர் கட், மிட் கட், ஹைண்ட் கட் மூணாக டிவைட் பண்ணுறோம். அந்த டீட்டெயில் நம்ம போக தேவையில்லை பிகாஸ் இட் இஸ் மோர் ஆஃப் மெடிக்கல் learning. So the entire gut has different functions for our digestion. வாயில சாப்பிட ஆரம்பிக்கிறதுல இருந்தே நம்மளுக்கு digestion ஸ்டார்ட் ஆகுது. Then we go to the stomach, then we go to the next part of the intestine, small intestine, large intestine, then it ends in our anal area. So the entire thing தான் நம்ம கட்டுன்னு சொல்றோம். ஒரு ஏரியாக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால taking care of each part of it is different. Yeah, but most of it will fall into the colon and most of it will fall into the anus because the victim of the entire நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதோட victim வந்து பாவம் anal area தான். Because that's the one which is expelling the entire content what we eat. பாவம் தான்.
we need to take care of it. இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கட்டுக்கான ஒரு விஷயம் வந்து ஓகே அஃப்கோர்ஸ் ஃபுட் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. பட் நிறைய பேர் வந்து இப்போ அதை சர்ஜிக்கலாகவும் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்ற, ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ரைட் ஆர் ராங், ஐம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின், பட் சர்ஜிக்கலாகவும் அதை பண்ண முடியுன்றாங்க. சில பேர் சர்ஜிக்கல் நான் சர்ஜிக்கலாகவும் அதை வந்து அதுக்கான ஒரு விஷயம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுன்றாங்க. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஃபுட் ஸ்டைல் நீங்கள் மாற்றினீங்கன்னா அதுக்கான ஒரு விஷயம் எல்லாமே கரெக்ட் ஆகிடும்ன்றாங்க. பீயிங் அ சர்ஜன், லைக் இது எந்த அளவுக்கு உண்மை மேம் இது? If you're in the initial stages of ஒரு symptom வரும்போது உடனே நம்ம டாக்டரை போய் பார்க்குறோம். என்ன மாதிரி symptoms you get? Anything like your diarrhea, bleeding while you pass stools, or you feel any swelling while you pass stools. இந்த மாதிரி ஏதாவது இருந்தா earlier வந்தா we can still try with conservative management. What I mean by conservative is lifestyle changes, food habits, இப்போ நான் சொன்ன மாதிரி occupational habits change. இந்த மாதிரி பண்ணி பார்த்தா we can have a relief, but depends on what stage or what position the patient is approaching the doctor. So that is why we advise that நம்ம வந்து அலோபதி மெடிசன்ஸாக இருக்கட்டும், ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், ஹோமியோபதி, யுனானி, எல்லாத்துலேயுமே we have good maintenance, relief and medicines for colorectal problems. At a point, I would say surgery is required because surgery is the only option available for the relief and for the cure. Rest of the medications, ointments, syrup, churnams, whatever we take, in any form of medicine, as I previously told, idellame plateau panna mudiyum. Treatments, there are some Ayurvedic treatments which are available for these problems, like they apply some paste, they'll apply some threads, எல்லாம் இருக்கு. But how far the patient does not have a recurrent of this problem அப்படிங்கிறது I'm not sure, I'm not qualified to say that. But as an allopathic physician, yes, we do have extremely new methods and very innovative kind of surgical procedures for giving the relief. நீங்க சொன்ன மாதிரி இது how do we find out? இப்போ இது வந்து சர்ஜரிக்கான ஒரு ப்ரொசீஜர் பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஷண்ட்க்கு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்காங்க, பட் ஃபைனலி there's no option, இந்த சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது how do we find out? First of all, symptom which is very recurrent. இந்த ப்ராப்ளம் மெடிசன் எடுத்தாலும் மெடிசன் நிறுத்தினோடனே திரும்பி வரா மாதிரி இருக்கு. மெடிசன்னா எது வேணாலும் ஓகே, ஐம் நாட் சேயிங் அலோபதி அலோன், ஈவன் இஃப் இட்ஸ் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெடிசன் எடுத்தோம் அந்த சமயத்தில் சரியா போற மாதிரி இருக்கு, திரும்பி வருது. That is one warning sign. Second is patient is feeling extreme pain and extreme discomfort or a bleeding even while taking the medicine. That means they are unresponsive to this, not able to control. அந்த மாதிரி இருந்தாலும் they fall into the warning sign that requires surgery. Third but not the last, the best is clinical examination by the specialist. But so, this is curable, ma'am? With surgery, yes. It is with curable. Surgery, yes. But you don't have to perform the surgery in the initial stage. We also give, conservative treatments. Whether it's just a general practitioner or the patients go to their own family doctors. There are over-the-counter medications which can help them, which can give them relief from the symptom what they have. That will definitely kind of help them out to plateau this. And இது வந்து ரிலீஃப்க்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் டெஃபினெட்லி. அதை திரும்பி வராமல் பார்த்துக்கிறதுக்கு பேஷண்ட் இம்மீடியட்டாக அவங்க வந்து தே கோ பேக் டு தேர் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா எஸ் தே ஆர் ஸ்டில் சேஃப். பட் திரும்ப ஏதாவது ட்ரிகரிங் ஃபேக்டர், ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க, விமென் வென் தேர் ஹேவிங் தேர் menstrual cycles, or if they are going to a dinner where they are ruthlessly eating and enjoying themselves, which can be a triggering point. அந்த மாதிரி இருக்கும்போது then probably the recurrence will be a little with lesser intervals and then the surgeon comes into the picture. அதாவது இனிமேல் எல்லாமே பார்த்து சாப்பிடணும் அப்படி. Food is medicine and food can also be poison. ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க. when we pass out motion, இதில் ஒரு சைன் ஆஃப் இது if you tend to get a bleeding அப்படின்னீங்க. பட் அந்த மாதிரி இருந்தால் யூஸ்வலி நம்ம என்ன யோசிப்போம்னா, ஒருவேளை இது it leads to the piles problem or other factors, அதனால ப்ளீட் ஆகுதுன்னு நம்மளே we conclude and we get the conclusion. இதுதான்ப்பா இருக்கும், நம்ம ஏன் அதை போய் செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல மேம், அந்த மாதிரியும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்களே நிறைய பேர். டெஃபினட்டாக செல்ஃப் டயக்னோசிஸ் இஸ் அ டெஃபினட் நோ. ஏன்னா வந்து என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் சப்போஸ் த பேஷண்ட் கம்ஸ் அட் சே 40 years வித் அ ப்ளீடிங் வச்சுக்கோங்க.
அந்த ப்ளீடிங் இருக்குது, பேஷண்ட் வந்து டாக்டரை வந்தும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு தே திங்க் ஓகே டாக்டர் சொல்லிடுறாங்க அவங்களுக்கு பைல்ஸ் தாங்க, இந்த மெடிசன் சாப்பிடுங்க அப்படின்னு பேஷண்ட் கோஸ் பேக் ஹோம். அட் தி ஏஜ் ஆஃப் 45 patient has the same bleeding. How do you know that the patient has only piles which was there at the age of 40? So the patient themselves think இது piles தான், எனக்கு 3 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி வந்தது, அதே தான் இப்போவும் இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. Probably it's not. Probably it's something else which is bigger, like a colorectal cancer, which we are ignoring considering what our previous complaint is. It may have the same symptom. Hence, it's always advised to see the specialist and then get the diagnosis done properly. இங்கே தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதனால தான் இது கேட்டேன். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேன்சருன்றது வந்து இட் டேக் அ லாங் டைம் இல்லை, சில விஷயங்கள் தாண்டி போகும்பொழுது தான் அதுக்கான ஒரு விஷயம் இமீடியட்லி இந்த ப்ராப்ளம் வந்த பிறகு இட் இஸ் நாட் லீடிங் டு கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைல்ல. கோலோரெக்டல் வந்து எனி ப்ளீடிங் ஆர் எனி சிம்டம், ஈவன் கோலோரெக்டல் கேன்சர் ப்ளீடிங் தான் சிம்டம் இருக்கும்னு சொல்ல முடியாது. பவல் டிஸ்டர்பன்சஸ், டயரியா சில நாள் இருக்கலாம், சில நாள் கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், சில டைம் வாட்டரி ஸ்டூல்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், ஜஸ்ட் அப்டாமினல் பெயின் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போதும் அது கேன்சருக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். ஸோ தட் இஸ் வை வி கம் இன் டு த பிக்சர், பிகாஸ் வி அண்டர்ஸ்டாண்ட், வி டேக் த என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் த பேஷண்ட், எப்படி உங்களுக்கு இது ஆரம்பிச்சது, எவ்வளோ நாள், பிகாஸ் கேன்சர் இஸ் ஆல்வேஸ் வெரி ப்ரொக்ரெசிவ். ஸோ ஒரு 2 to 3 months இட் கேன் ரியலி பிகம், இட் கேன் கோ டு அ zone where even surgical options may not be a help for the patient. So that's where it's very sad that they assume that this must be only this pharmacy la marandu vaangi saapidrathu. You know, those are medicines which are not being given with diagnosis. So you know, nama or bediya irukku or bedi maatra kodunga appdin solrom, pharmacist ku eppadi theriyum paavam, he is just going to give it off the counter just with a symptom. So it's much better to get it diagnosed with a doctor, at least a family physician teyavadha nama polam, it's not a specialist. ஓகே, இதெல்லாம் வரக்கூடாதுன்னா என்ன மேம் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அதை சொல்லிடுங்க மெயினாக ஃபர்ஸ்ட். கட்டாயம் கேன்சர் வருதுன்னா காரம்னால கேன்சர்லாம் வராது. தட் இஸ் ஆல் டூ மச் டு திங்க். ஏன்னா வி நீட் டு லிவ் அண்ட் வி நீட் டு என்ஜாய் அண்ட் வி நீட் டு ஈட். பட் ஐ திங்க் வி கேன் ஃபாலோ தி 80-20 ரூல். 80-20 ரூலில் வந்து 80% கொஞ்சம் நல்லா இருக்கலாம், 20% லெட்ஸ் லிவ் அ லைஃப் வாட் வி லைக். அவுட் ஆஃப் 7 days a week, 5 days a week ஒழுங்காக சாப்பிட்டுட்டு 2 நாள் do whatever you want. I mean, at least that kind of a balance we should all have. அது என்ன மாதிரி ஃபுட் ஜென்ரலி யூ சஜஸ்ட், லைக் யூ நோ இட் இஸ் குட், இந்த மாதிரி ஒரு ஃபுட் யூஸ்வலாக சொல்லுவாங்க வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்டஃப், பட் ஜென்ரலி ஐம் ஆஸ்கிங் யூ. Anything which is in packets, anything which is very refined is not good, because they can give constipation, they have preservatives. Ipo maida nama saapidrom, maida is a super refined flour. It can be replaced with wheat, you know, the granular wheat irukla instead of a super refined wheat. That will give you a good fiber, that will give you a good roughage and everything. Fruits வந்து ஜூஸா குடிக்காம ஃப்ரூட்டாவே சாப்பிடலாம். We have been blessed with nice teeth. Till the time the teeth are there and we don't grow old, we can still use the teeth to bite and you know, crunchy, eat the fruit. So அந்த மாதிரி anything raw is always the best instead of packed and sealed and refined and everything is what I would say. எல்லாம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க அப்படின்றீங்க. ஓகே, அதாவது ஒரு டைம்ல நம்ம படத்தில் ஒரு விஷயம் பார்த்துருக்கோம், இந்த ரோபோட்டிக்கான விஷயங்கள்லாம். பட் இப்போ வந்து ஃப்ரம் எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அந்த ரோபோட்டிக்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கான ஒரு புரிதல் ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட என்னென்னா, ஓ ரோபோ தான் இந்த சர்ஜரி பண்ணுமா, ரோபோ தான் இந்த விஷயம் பண்ணுமான்னு இப்போ அதுக்கான ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துடுச்சு. அகெயின் இங்கேயும் வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அந்த ரோபோட்டிக் சர்ஜரியாக இருக்கட்டும், இல்லை லேப்ரோஸ்கோப்பிக்காக இருக்கட்டும், லேசராக இருக்கட்டும், இந்த மாதிரி சர்ஜிக்கல் வே ஆஃப் இது வந்து மக்கள் எப்படி அதை பார்க்குறாங்க? இந்த மாதிரி சர்ஜரிஸ் வரும்போது ஒரு கொலரெக்டலில் நீங்கள் சர்ஜரி வந்து ஒரு ரோபோட்டிக் மூலியமாக பண்ண முடியும், இட் கிவ்ஸ் அ ஃபாஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, எந்த அளவுக்கு இருக்குது? இன்னமும் வந்து நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னமும் பேஷண்ட் வந்து ரொபோட் தான் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. டாக்டர் நீங்கள் பண்ணுவீங்களா, நீங்கள் அப்படியா? ஸ்டில் தேர். ஏன்னா வந்து ஐ டோன்ட் நோ, இன்னும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ரீச் ஆயிருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. தே ஸ்டில் திங்க் தட் ரொபாட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏதோ ப்ரோக்ராம் பண்ணி விட்டுடுறாங்க.
ரொபோட் தான் இந்த அறுவை சிகிச்சையை பண்ணுறது அப்படின்னு. ஆக்சுவலி அது இட்ஸ் நாட் ட்ரூ. த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் த ரொபோட் ஆர் தேர். ஒன்று வந்து சர்ஜன் கன்சோல் அப்படின்னு சொல்கிறோம். சர்ஜன் அங்கே உட்காந்துக்கிறாங்க. பேஷண்ட்டோட கார்ட்டுன்னு சொல்கிறோம், அது பேஷண்ட் பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு விஷன் கார்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ பேஷண்ட் கிட்ட அந்த ரொபாட்டிக் ஹேண்ட்ஸ் மாதிரி இருக்கும். விஷன் கார்ட்டுங்கிறது நம்ம பண்ணுறதை பார்க்கறதுக்கு, அந்த அசிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு. இன்னொன்று வந்து சர்ஜன் கன்சோல். ஸோ சர்ஜன் தொட்டால் மாத்திரம்தான் அந்த ஹேண்ட்ஸ் ஆக்டிவேட்டே ஆகும். அதனால சர்ஜன் என்ன நினைக்கிறாங்களோ, சர்ஜன் என்ன பண்றாங்களோ அதுதான் அங்கே ரெப்ளிகேட் ஆகும். வி ஆர் டூயிங் இட் அஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 feet. பேஷண்ட்க்கும் சர்ஜன் கன்சோல்க்கும் 2 அடியோ 3 அடியோ தான் டிஃப்ரென்ஸே இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அக்கார்டிங் டு இந்த சர்ஜரி பொறுத்த வரைக்கும்? அந்த பர்சன்டேஜ் வைஸ் ரஃபாக உங்களால் சொல்ல முடியுமா? மக்கள் அதுக்கான ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்றது. இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பார்ட் ஆஃப் சயின்ஸ். லேப்ரோஸ்கோப்பிங்கிற போது வி ஹேட் ஒன்லி அ 2D விஷன். லேப்ரோஸ்கோப்பியில் வந்து சர்ஜன் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதே கீ ஹோல் வழியாக வயத்தில் செலுத்தி அந்த சர்ஜன் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வெளியிலேருந்து யூஸ் பண்ணுறாங்க, பேஷண்ட் பக்கத்தில் நின்றுட்டு. இப்போ வந்து இட்ஸ் ஜஸ்ட் கனெக்டட் டு த ரொபாட்டிக் கன்சோல் அண்ட் சர்ஜன் ஆப்ரேட்ஸ் ஃப்ரம் 2-3 feet away, அவ்வளோதான். ஸோ ப்ரெசிஷன் இஸ் மோர் 10 to 12 times அதிகமான நம்மளுக்கு வந்து ஒரு ஜூம் எஃபெக்ட் இருக்கும். ஸோ ரொம்ப பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் ப்ரெசிஷன் ரொம்ப அதிகம். ஸோ நுணுக்கமாக பண்ண முடியும். அதனால அதோட ரிசல்ட்ஸும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிகாஸ் தேவையில்லாத டிஷ்யூ, தேவையில்லாத டிசெக்ஷன் நம்ம பண்ண தேவையில்லை. டிசெக்ஷன்னா நம்ம கட் பண்ணி போகிற இடம், பார்க்குற இடம், அது எதுவுமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஜூம்டாக பார்க்கும்போது என்ன தேவையோ அது மாத்திரம்தான் பண்ணுறோம். ஸோ த ரெக்கவரி இஸ் வெரி குவிக். லேப்ரோஸ்கோப்பியை விட ரொபாட்டிக்கு பெயின் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம தேவையில்லாத டிஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதே இல்லை. அண்ட் கட் பண்ணுறதும் அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் போத். சர்ஜனுக்கும் ஒரு கம்ஃபர்ட் இருக்குது, பேஷண்ட்க்கும் ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. இந்த கொலரெக்டல் பொறுத்த வரைக்கும் வந்து அது ஆண்களுக்கு ஜாஸ்தி வரக்கூடிய ஒரு விஷயமா இல்லை பெண்களுக்கு? பைல்ஸுங்கிற ஒரு பிரச்சனையை எடுத்துட்டோம் அப்படின்னா, பைல்ஸில் வந்து ஆசன வாயில் 3 பிரச்சனை யூஸ்வலாக வரலாம். பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது. இந்த 3மே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆண்களுக்கு தான் அதிகமாக வருது. ப்ராபப்ளி ஐ திங்க் நம்ம இந்த டிஸ்கஷனில் பேசும்போது பிகாஸ் தே ஆர் மோர் ஆஃப் அ ஒர்க்கிங் ஜெண்டர். இப்போ ஒரு வீட்டில் எடுத்துட்டா 10 பேர் இருக்காங்கன்னா there will be 6 men. 6 பேர் அதில் ஆம்பளைங்க தான் வேலைக்கு போவாங்க, 4 பேர் வந்து விமனாக இருந்தாலும் அதில் மேபி 3 பேர் போகலாம், இல்லை 2 பேர் போகலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஜென்ரேஷனில் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல்ஸுக்கு தான் அதிகமான இந்த ஆசனவாய் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இருக்குது. இப்போ அது அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம் வி ஸ்டார்ட் டு ஹேவ் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரி மேம்? இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ப்ளீடிங் இருக்கலாம், ஒரு சத வளர்ச்சி அங்கே தென்படலாம் மோஷன் போகும்போது, அண்ட் பெயின் மாத்திரம் இருக்கலாம், சில பேருக்கு டிஸ்சார்ஜ் இருக்கலாம், பிளட்டோ இல்லை வந்து சீழ் வரா மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது ஆசனவாய் பிரச்சனையாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். பண்ணிட்டு அது ஆசனவாயில் மாத்திரம் ஐசோலேட் ஆயிருக்கா இல்லை அதுக்கு மேலே குடலும் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிறது ஸ்பெஷலிஸ்டோட கன்சிடரேஷன். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தாலும் ஆண்கள் தான் நிறைய அந்த ஜிம்கான விஷயம் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. இந்த ப்ரோட்டீன் பவுடர்ன்ற ஒரு மித்து வந்து இப்போ ஆஃப் லேட்டாக I don't know how do I define that in the percentage of இது இருந்ததுனால அது அஃபெக்ட் பண்ணுது உங்களோட கட் ஹெல்த்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இது ஆண்கள் பொறுத்த வரைக்கும் is it safe for them to take the protein powder or whatever it is? See, each person's biology is different, especially steroids. So yes. Each person's biology is different. எனக்கு ஒன்று சூட் ஆகலாம், உங்களுக்கு ஒன்று சூட் ஆகலாம். ஸோ ப்ரோட்டீன் பவுடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெராய்ட்ஸ் வில் கம் பேக். ப்ரோட்டீன் பவுடர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு எது சூட் ஆகிறதோ and if we are used to it then it's fine. But anything unnatural, நான் சொன்ன மாதிரி it is not a natural protein, it's made. So எது unnatural-ஆ இருந்தாலும் that might have its own side effects that we don't know yet. What about the plant based one they taking? I think அதான் நான் சொன்ன மாதிரி உடம்புக்கு என்ன சூட் ஆகிறதோ அவ்வளோதான். எவ்ரிதிங் சில பேருக்கு வே ப்ரோட்டீன் சூட் ஆகும், சில பேருக்கு பிளான்ட் ப்ரோட்டீன் சூட் ஆகும். But I still believe natural protein is natural. Why does it even say natural? Naturalங்கிறது natural தான். இப்போ நம்ம நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்கிறோம். ஐ எம் நாட் அ கைனெக், பட் தென் நார்மல் டெலிவரின்னு ஏன் இன்னும் அதை சொல்கிறோம்? அது நார்மல் தானே.
அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்டிக் வித் நேச்சுரல் ப்ரோட்டீன் அண்ட் எவ்ரி திங். பட் அஃப்கோர்ஸ் சில பேருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், குவிக்காக இருக்கலாம், பிகாஸ் வி ஆர் இன் அ ரேசிங் வேர்ல்ட். ரேட் ரேஸ் மாதிரி ஓடும்போது சம்டைம்ஸ் ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ங்கிற போது இட்ஸ் ஓகே டு ஆட் இட் இன் அவர் டயட், பரவாயில்ல தான். பட் அதை ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக எடுக்காமல் சில நாள் ஸ்கிப் பண்ணும்போது எடுத்து, இல்லை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது மாத்திரம் எடுக்கிறோம் அப்படின்னா தென் இட்ஸ் ஃபைன். ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் ப்ரோட்டீன் பவுடர் மாத்திரம் குடிக்கிறோங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு அது அப்சார்ப்ஷன் இருக்கும், எவ்வளோ தூரத்துக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான். The same thing goes with steroids also. Steroids I'm not a big fan at all. I don't think we need it at all. Unless பாடி பில்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ப்ரொஃபஷனுக்கு அது இட்ஸ் இம்பார்ட்டன்ட்டுங்கிற போது ஃபார் அ ஷார்ட்டர் ஸ்பேன் எஸ். இல்லை இப்போ ஆக்சுவலி கட்டு போய் கட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் அதை இன்வால்வ் ஆகுறாங்க மேம். பட் அதுவும் வந்து நிறைய தப்பாக போயிட்டு இருக்கு வெளியில். தே டோன்ட் நோ அபவுட் இட். ஆனால் அதனாலையும் நிறைய எஃபெக்ட் கொடுக்குது, இந்த கட் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ டோன்ட் steroids on a long term therapy of steroids டெஃபினட்டாக சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அப்போலோ பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி மக்கள் வந்து தே பிலீவ் அண்ட் தே கெட் இன் டு அண்ட் நமக்கு அங்கே ஒரு விஷயம் உள்ளே போனால் ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றத தாண்டி நம்பிக்கை எப்போவுமே நம்மளை ஓட வைக்கும்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஹர்ட் தேர்ஸ் லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் அங்கே கொண்டு வந்திருக்காங்க? So as you rightly said, there is a trust on the brand. டாக்டர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர்ஸும் நல்லா பார்ப்பாங்க, இந்த பிராண்டும் ட்ரஸ்ட்வர்திங்கிறது இருக்குது. And happy to say that in South India we are the first group, and I'm very honored to be one of the persons in the doctors in the country for introducing this new procedure for piles. So South India le முதல் முறையாக ரஃபேலோ ப்ரொசீஜர் அப்படிங்கிற ப்ரொசீஜரை வந்து பைல்ஸ் ட்ரீட்மெண்ட், பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்டுலா ட்ரீட்மெண்ட்க்கு டாக்டர் வாணி விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அப்போலோ ஸ்பெக்ட்ராவோட அசோசியேஷனில் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து லேசரை விட ஒன் ஸ்டெப் பெட்டர். ஓகே, இத்தனை நாள் நம்ம லேசர் பைல் சர்ஜரி அதுக்கெலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் இப்போது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அந்த டெக்னிக்கில் இந்த புது ப்ரொசீஜரை கொண்டு வந்திருக்கோம். மை ட்ரைனிங் வாஸ் ஃப்ரம் யூரோப்பில் தான் நான் ட்ரெயின் ஆனேன். அப்புறம் இந்தியாவில் வந்து இந்த 1 year we have done close to 200 surgeries and they have been very successful. So I have 2 mentors. ஒருத்தர் வந்து யூரோப்பில் இருக்காரு, இன்னொருத்தர் இந்தியன் சர்ஜன். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இந்தியாவில். And I am the second in the country. The second largest number of cases we have done in Apollo Spectra. நீங்கள் அதை சொன்ன கொஞ்சம் டிஃபைன் பண்ண முடியும். வாட் இஸ் எக்ஸாக்ட்லி? அது பேர் வந்து ரஃபேலோ அப்படின்னு சொல்கிறோம், RAFAELO. அதோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆப்லேஷன் ஆஃப் ஹெமராய்ட்ஸ் அண்டர் லோக்கல் அனஸ்தீசியா. ஸோ அதுதான் அதோட நிமோனிக்கோட எக்ஸ்பேன்ஷன். ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜி மூலமாக இந்த பைல்ஸை ஷ்ரிங்க் பண்ணுறோம். ஃபிஷராக இருந்தால் அதை ரீசர்ஃபேஸ் பண்ணுறோம், புதுப்பிக்கிற மாதிரி. அண்ட் ஃபிஸ்டுலாக்கும் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ப்ரொசீஜர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் பேஷண்ட் செலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாருக்குமே ஒரே ஷர்ட் சைஸ் பத்தாது இல்லையா? கரெக்ட். ஸோ அதனால் வந்து இட் இஸ் அ டெய்லர் மேட் திங். பேஷண்ட் செலெக்ஷன் சில பேருக்கு சிலது சூட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி வி ஹவ் டு சி எந்த பேஷண்ட்க்கு இந்த புது டெக்னாலஜியை ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு. பட் நாட் த ஏஜ் வைஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட். நாட் த ஏஜ் வைஸ் அட் ஆல், த ஸ்டேஜ் வைஸ். The stage wise. So the earlier the better results. Surgical outcome is what a surgeon likes to give. இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% அவுட்கம் கொடுக்கறதுக்கு தான் எந்த மருத்துவரோட இன்டென்ஷனும். கரெக்ட். எனிபடி. ஸோ stage of the patient when they are coming to the doctor earlier இருந்தால் then these new procedures give a brilliant surgical outcome. ஃபைனலி மேம், இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் மூளைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த் டிப்ஸ் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிளேட்டில் சர்வ் பண்ணுற சாப்பாடு, சாதம் வந்து இவ்வளோ இருக்குது, ஒரு 3 காய்கறி அப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே பிளேட்டை உல்ட்டா திருப்பிக்கலாம். காய்கறியை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சாதமாக கம்மியாக சாப்பிடலாம். சாதங்கிறது சப்பாத்தியாக இருக்கலாம், பாஸ்தாவாக இருக்கலாம், சாண்ட்விச்சாக இருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை வச்சு வயரை நிறைய ஃபில்லப் பண்ணிட்டு தென் கோ டு த ரைஸ் பார்ட். I think that's a take home message for today. Gut wellness, gut health அப்படிங்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். Wow, superb. I must say this, thank you. It was a beautiful conversation, ma'am. அதான் நம்ம சொல்லுவோம் இல்லை, ஒரு டாக்டர் கிட்ட போகிற காலம் பயம் போய்
ஐ திங்க் நம்ம டாக்டர்ஸ் வந்து அதை சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துதான் the treatment comes next ன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் you've been like that நினைக்கிறேன். I have one more tip to share, Shobna. ப்ளீஸ். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்டர் கூகுளில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இத்தனை வருஷம் படித்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன so many doctors are there, talented, intellect. So please take our advice rather than Dr. Google. Lot of information online, but அதை வச்சு நம்ம ரொம்ப வந்து either we get sunk in with fear, so we don't want to face the fear, or we think we have read so much that we want to challenge the doctor. ரெண்டுமே வேண்டாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் வெளியில சொல்ல தயங்குவோம். அந்த மாதிரி இந்த கொலரெக்டல் ப்ராப்ளம் வந்து ரொம்ப தயக்கத்தோட நிறைய பேர் சொல்லலாமா அப்படின்ற ஒரு கூச்சம் எப்பவுமே அவங்களுக்குள்ள இருக்கு. அது ஏன் அப்படின்னு எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க என்ன கேட்டது ஏன் இந்த ஸ்பெஷாலிட்டி நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நம்ம yes we started. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பர்டிகுலர் கல்ச்சுரல் ஸ்டிக்மா தான். பேஷண்ட்ஸ் வந்து பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. டில் தே ஃபீல் ஷை, தே ஃபீல் ஏதாவது வந்து என்ன வீட்டில் வந்து தே கைண்ட் ஆஃப் பிராண்ட் மீ, இவளுக்கு பைல்ஸ் இருக்குது, இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு. மென் ஆல்சோ இதை ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஆஃபீஸில் கூட போய் தே டோன்ட் ஷேர் இட். எனக்கு நான் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன்டா, எனக்கு வலி இருக்குது, ஒரு சத வளர்ச்சியை பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ டெஃபினட்டாக we should come out. நம்ம நிறைய இப்போ வந்து அவேர்னஸ் டாக்ஸ் கொடுக்குறோம், நிறைய எல்லா ஃபீல்ட்லேயும் நான் சொல்கிறேன், எல்லா ஃபீல்ட்லேயும் இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு பி ஓப்பன். நம்ம வந்து மென்டல் ஹெல்த் பற்றியுமே நம்ம வந்து அவேர்னஸ் நிறைய டாக்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க, நிறைய சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு பிரச்சனை தான். இதுக்கு வந்து நம்ம பயப்பட அவசியம் இல்லை, வெக்கப்பட அவசியம் இல்லை. ஸ்பெஷலிஸ்டே வெளியில் வந்து பேசும்போது அவங்கக்கிட்ட போய் டாக்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறதுல தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஆஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் வி டோன்ட் ஜட்ஜ் தெம். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா அந்த மாதிரி நாங்கள் ஜட்ஜ் பண்ணவே மாட்டோம். இட்ஸ் ஆல்வேஸ் தட் எவ்ரி பேஷண்ட் ஹேஸ் அ ப்ராப்ளம் அண்ட் வி ஆர் எஜுகேட்டட். நாங்கள் படித்து வந்ததே இந்த சர்வீஸ் கொடுக்கணுங்கிறதுக்கு தான், இந்த ஹெல்ப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிறதுக்கு தான். ஸோ இதை மேக் யூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். சின்னதாக இருந்தாலும் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து பார்க்குறது இஸ் மச் பெட்டர் தேன் நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இது அப்புறமா வரும்போது தான். இப்போ நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜர் பற்றி பேசினோம், மாத்திரை மருந்து கொடுத்துருக்கலான்னு. முன்னாடியே பேசியிருந்தா மேபி ஒரு சர்ஜிக்கல் லெவலுக்கு போகாமல் இதை வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், ஒரு மெடிசன்ஸ்லேயே நம்ம வந்து இதை பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது டு பி நோட்டட். அண்ட் நம்ம என்னதான் ஹெல்த் வைஸ் வந்து ஒரு ஃபுட்டில் கரெக்டாக பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை டாக்டர் போய் பார்த்துக்கிட்டாலும் இதெல்லாம் தாண்டி இப்போ இன்னொரு பெரிய விஷயம், இட் கேன் பி எனி ஃபீல்ட், ஸ்ட்ரெஸ் இஸ் பிகம் அ பிக் ப்ராப்ளம். ஸோ இதனால தான் இந்த ஒரு விஷயமும் வருது அப்படின்ற ஒரு மித் கூட நம்ம சொல்லலாம். பட் இது என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கொலரெக்டல் ப்ராப்ளம்க்கும் இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் நீங்கள் ஒத்துப்பீங்களா? கண்டிப்பாக ஒத்துப்பேன். தெர் இஸ் சம்திங் கால் கட் பிரெயின் ஆக்சஸ். ஸோ இந்த கட் பிரெயின் ஆக்சஸில் வந்து பிரெயின் என்ன சொல்கிறதோ அதுதான் கட்டு செய்யும். திஸ் இஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நிறைய எடுத்துக்கும் போது கட்டாயம் நம்மளுக்கு நர்வஸ் டயரியா வரலாம், வயிறு கலக்கிற மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு சிம்டம்ஸ் டெஃபினட்டாக பவல் டிஸ்டர்பன்சஸ் வரும். பட் ஐ பிலீவ் தட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு, உங்களுக்கு இல்லையா, எனக்கு இல்லையா? நிறைய இருக்கு மேம். இன்னைக்கு சிரிச்சுட்டு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ பேசுறோம், பட் அட் த பேக் ஆஃப் அவர் மைண்ட்ஸ் ஆர் அட் பேக் ஹோம் we do have stress, we have so much to handle, and both of us are women, we have much more to handle. So அப்படி இருக்கும்போது stress management is very important. Keeping faith in ourselves that we can come out of the situation அப்படிங்கிற ஒரு strength இருக்கும்போது இந்த gut brain axis will be we can handle it better. இது பெட்டரா நம்மளால சமாளிச்சு இதுலேருந்து வெளியில வர முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை நம்மளுக்கு டெஃபினட்டாக வேணும். ப்ளீஸ் அவங்க சொல்ல ஒரு முக்கியமான விஷயம், எஸ் நமக்கு ஏதாவது ஒரு பயம் அப்படி இருந்தால் டக்குன்னு நம்ம கூகுள் பண்ணி எல்லாம் பார்த்துருவோம். இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் அ செக் வித் த டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், அண்ட் வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் கான்வர்சேஷன். இன்னும் நிறைய விஷயம் ஃபியூச்சரில் நம்ம கண்டிப்பாக பேசலாம். ஐ ஹோப் யூ ஆல்சோ. தேங்க்யூ ஷோப்னா.